ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்கும் இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. முக்கியமாக ஒவ்வொரு மாத கணிப்பும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு அந்த மாதம் முழுக்க என்னென்ன விஷயம் நடக்கும், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க போகுது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடுங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவில் எல்லா விஷயங்களுமே சொல்லப்படும். அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மேலும் உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி உங்களுடைய ராசி அதிபதியை மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டமானது பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். மேலும் துலாம் ராசியில் பிறந்தவங்க அழகை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆடை அணிகளின் அலங்காரங்களின் அதிகம் நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளியில் இவங்க திறமையானவங்களாக இருந்தாலுமே வீட்டில் இவங்க பூஜ்யம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்க விருப்பம் உடையவங்க இவங்க அப்படிங்கிறதுனால மற்றவங்களும் நம்மக்கிட்ட நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க. அது முடியாமல் போனால் ரொம்பவே கோவப்படுவாங்க. மேலும் தராசு போலவே மற்றவங்களை எடை போட்டு அவர்களோடு பழகக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லக்கூட தெரியாமல் மாட்டிக்கொண்டு விழிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. திருடனுக்கு கூட ஆலோசனை சொல்லக்கூடிய இவங்க பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்பவர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். துலாம் ராசியை பிறந்தவங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இவங்க மிக அற்புதமான அக்கறையான துணையாக இருந்தாலுமே இவர்களின் மறுபக்கம் சற்று புரியாத புதிராகவே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலுமே மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை சார்ந்து இவங்க எடுப்பாங்க. இருந்தாலும் கூட மற்றவங்க இவங்களுக்கு சொல்லும் அறிவுரைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தன்னிடம் வித்தியாசமாக நடந்து கொள்பவர்களின் செயல்களால் குழப்பம் அடைந்து அவர்களின் ஒவ்வொரு செயலையும் கவனித்து அதற்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இவங்களை பார்ப்பதற்கு தெளிவான ஆள் போன்று இருந்தாலுமே ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான வாய்ப்பை பெறுவதற்காக எச்சரிக்கை உணர்வோடு இவங்க இருக்கக்கூடியவங்க. இவங்க பெரும்பாலும் சூழ்நிலைக்கு பலியாகிவிடக்கூடியவர்கள் என்பதால் தாங்களே முன்வந்து தங்களின் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. விசுவாசம், அர்ப்பணிப்பு, சாதுர்த்தியம் என்று வரும்போது இவர்களை மிஞ்சுவதற்கு பூமியில் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது என்னென்ன விதமான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசி என்பதால் கும்பம், மிதுனம் மற்றும் பிற துலாம் ராசி அன்பர்களோடு மிக பொருந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நெருப்பு ராசிகளாக இருக்கக்கூடிய தனுசு, மேஷம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களோடு இவர்களுடைய உறவு மிக பொருந்தக்கூடியதாக இருக்கும். மேச ராசி துலாம் ராசிக்கு கொஞ்சமும் பொருந்தாத ராசியாக இருக்கும். நிலம் மற்றும் நீருக்கு உரிய ராசிகளோடு துலாம் ராசி பெண்களுக்கு உறவு ஏற்பட்டால் அந்த உறவு தொடர பொறுமை, கடின உழைப்பு ஆகியவை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். இதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதத்தை நீங்கள் பயணிக்கவும் முடியுங்க. ஸோ மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதம் வரக்கூடும். இன்னும் சிலருக்கு திருமண முயற்சிகள் பலித்தாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் ஆதாயம் கிடைக்க போகுது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்து ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க.
ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தாரின் ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி குறைவாக கிடைச்சிருக்கும். இந்த மே மாதம் முழுக்க அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் புதிதாக வியாபாரம் தொடங்க விருப்பமுடையவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வியாபாரத்தை தொடங்கலாம். வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. சந்திராஷ்டம தினங்கள் 29 விடியற் காலை முதல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி மதியம் வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு அந்த மகாவிஷ்ணு கூடிய விரைவில் கொடுப்பார். மேலும் துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. இதனால் அதிகப்படியான லாபத்தையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் அதிகமாக இருக்கும். தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். சினத்தை அடக்குனீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு ஒத்து போவது நல்லது. கல்வி தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை வரப்போகுது. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். சன்னதி விருதி ஏற்படும். மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தன வரவுகள் அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மை பல ஏற்பட போகுது. அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க போகுது. வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். புதிய வியாபார யுக்திகளை அதிக லாபம் பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்க போகுது. பூரண சைன சுகம் ஏற்பட போகுது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். மேலும் விசாகம் 1 மற்றும் 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான நாட்களாக இந்த மே மாதம் நிச்சயமாக இருக்க போகுது. பல வழிகளில் இருந்து தன வரவு வரப்போகுது. எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்க கூடிய விரைவில் அடைந்து மகிழ்ச்சி பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையால் தங்களுடைய கல்வியில் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பொருளாதார நிலையில் திருப்தி உண்டாகும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரியின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டுங்க. புதிதாக பெண் தொடர்பு ஏற்படும். அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். அதுவும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாடத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், உங்களுடைய அசுப தினங்கள் என்ன, சுப தினங்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம்
நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு பதிவு